ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நைட் டின்னர் ரெசிபி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்களுடைய வீட்டில் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடும் குழம்பும் தான் நான் செய்யலான்னு இருக்கேன். ஈவினிங் டைமில் எனக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா என்னோடய வீட்டுக்காரர் வருவார். வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வருவார். ஒரு சில டைம் வீட்டிலே ஸ்நாக் பண்ணுற மாதிரி இருந்தால் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டார். இன்றைக்கி பலாப்பழமும் கொய்யாப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தார். பலாப்பழம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வரும்போது பலாப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்படியே ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நாங்கள் ஒரு 6:30 மணிக்கு கொய்யாப்பழமும் பலாப்பழமும் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் நைட்டு ஒரு 7 மணிக்கு சுண்டல் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளவே சுண்டல் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் குக்கரில். இதுக்கு முன்னாடி போட்ட விளாக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுண்டலை முளை கட்டுறதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கருப்பு கொண்ட கடலை வேக வச்சுருந்தா நல்லா வெந்து வந்துருச்சு. விசிலோட ப்ரெஷரும் குறைஞ்சி வந்துருச்சு. ஒரு 8 மணி நேரத்துக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் வெள்ளை துணியில் போட்டு ஒரு நைட் இல்லைனா ஒரு 8 மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே கட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொண்டக்கடலை முளை கட்டி வந்துடும். நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 முழு முந்திரி சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காவும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசால் குழம்பு மாதிரி செய்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இல்லைனாலும் பரவாயில்ல, பூண்டு மட்டும் நீங்கள் உரித்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மசாலெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற்றிட்டு கலந்து கொடுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருந்தேன். தண்ணியும் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்து நான் வேக வச்சுருந்தேன். வேக வச்சு அந்த தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா முளை கட்டியிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு நைட் நான் விட்டுருந்தேன்னா நல்லாவே அந்த முளை கட்டி இருக்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கும். இதுவே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 150 ml அளவுள்ள டீ குடிக்கிற டம்ளரில் நான் 1 டம்ளர் கொண்டக்கடலையை ஊற வச்சுருந்தேன். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நான் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன் சாதம் வடிக்கிறதுக்காக. இப்போல்லாம் நான் சாதம் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன், வடிக்க கற்றுக்கிட்டேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, எனக்கு சாதம் வடிக்க தெரியாது, குக்கரில் தான் நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் வடிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இப்போல்லாம் நான் சாதம் வடிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். நானே எந்த பதத்தில் வேக வச்சு எடுக்கணும், எப்படி வடிக்கணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால இப்போல்லாம் எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து தான் யூஸ் பண்ணுறோம். குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில், அதாவது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் நம்ம 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். ஏற்கனவே கொண்டக்கடலையே வேக வச்சதுனால ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் சாதமும் வேகிறதுக்குள்ளே விசில் வர்றதுக்குள்ளே நான் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டோம்னா வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் தான் இருக்கும், வாஷ் பண்ணி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மற்ற வேலையும் நான் சைட் பை சைடாக பார்த்துட்ருக்கேன். கிச்சனையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே சாப்பாடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வடிச்சிக்கிறேன். ஷிங்கில் அப்படியே நான் வடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உள்ளே ஒரு பாத்திரம் வச்சுட்டு தான் நான் வடிச்சிட்ருக்கேன். 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா குழம்பு திரும்ப நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சுண்டல் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே நம்ம மசாலாம் அரைச்சும் செய்யலாம். மசாலா அரைக்க டைம் இல்லை அப்படின்னா நான் செய்கிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வெறும் தேங்காய் அரைச்சி மட்டும் போட்டு நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த சுண்டல் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் சுண்டல் குழம்பு, இந்த பயிர் குழம்பெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் முளை கட்டிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.